ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஃபார்ம் வீடியோஸ் போட்டு. நம்மளோட ஃபார்மை வந்து நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கு தான் நிறைய போயிட்டு இருக்கேன். பயங்கர ஒர்க்குங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். கையெல்லாம் பார்த்தாலே தெரியும், அப்படியே காப்பு காய்ச்சி பறிச்சு பாருங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வெயில் வேற அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா ஹேபிட் வந்து ப்ரீடிங் பண்றதுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வெயில்ல வந்து குட்டி போட்டாலும் பெரிய அளவுக்கு பிழைக்காது, ஒழுங்கா பால் கொடுத்து காப்பாத்தாது, இந்த இஷ்யூஸ்ல நிறைய இருக்கும். ரெண்டாவது நம்ம திருச்சி சொல்ல வேணும். அப்பா மேல வந்து நான் இங்க பாருங்க, மேலே வந்து ஆஸ்ட்ரா சீட்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உள்ள தென்னங்கீத்து போட்டிருக்கேன். இது ரெண்டு போட்டுமே கீழே அனல் அடிக்குது, அப்படி அனல் அடிக்குது. ஸோ என்ன பண்றது, இந்த வெயில் காலத்தை நம்ம வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. இவ்வளவு வெயில் அதுங்களால தாங்கவே முடியல. ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து எல்லாம் மன்னவனூர்ல கொடைக்கானல்ல இருந்து வாங்கினது இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கூலிங் இருக்கும். அந்த இடத்துல இருந்துட்டு இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே நாங்க ஆரம்பத்துல பயந்தோம், எப்படி அந்த ஹீட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்ப பார்த்தா இந்த சம்மருக்கு அது ரொம்ப தாங்க முடியல. அப்படியே நாய் மாதிரி அப்படியே இறப்பு வாங்குது. அதை பாக்குறப்ப நமக்கும் கஷ்டமா இருக்கு. அதுக்காக கொடைக்கானல்லே வந்து ரொம்ப வெயிலுக்கு ஒரு அங்கேயே ரொம்ப ஹீட். என்ன பண்றது, வெயில் அதிகமா இருக்குன்றனால தாங்க ஃபேன் போட்டிருக்கோம். உள்ள ஒரு ஃபேன் போட்டுட்டோம், இங்க 2 ஃபேன் போட்டோம். ஆமா, இங்க லைட் ஃபேன் எல்லாமே நான் வீடியோஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. சோ அதனால ராபிட் எல்லா பேரும் வேணும் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களால இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஏன்னா அதுங்களை பாக்குறப்ப நமக்கும் கஷ்டமா இருக்கு இல்லையா? என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா இங்க பாத்தீங்கன்னா ஓஸ்ல தண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். செவுத்துல கீழே எல்லா பக்கமும் தண்ணி அடிச்சுட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் கூலிங்கா வச்சுக்க முடியுமோ நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனா அதுங்களை பாக்குறதுக்கும் பாவமா இருக்கு. சரி, இந்த டயத்துல வந்து ப்ரீடிங்லாம் எடுக்க வேணாம். சரி, எடுத்து பார்த்தோம். ஸோ 1-2 இறப்பு வருது இல்லையா? அதிகமா இறக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுங்களே இந்த வெயில எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுங்க. அந்த டயத்துல வந்து அதுங்க ஒரு தாய்மை அடைஞ்சு குட்டி போடணும்னா அது அதுங்களுக்கு இன்னும் ரொம்ப இதா இருக்கும் போல. அதனால குட்டியை வந்து ஹெல்த்தியா காப்பாற்ற மாட்டேங்குது. குட்டி இறப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த வெயில் காலம் வந்துட்டாவே ஒரு 2-3 மாசத்துக்கு ப்ரீடிங் போடுறது இது நமக்கு மட்டும் இல்லங்க, எல்லா ஃபார்ம்லயுமே இப்படிதான் இருக்கும் போல நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நான் வந்து இப்போ குட்டி எதுவும் எடுக்கல. 2-3 மாசம், இப்போ 2 மாசத்துக்கு எதுவும் எடுக்கல. ஸோ நிறைய பேர் வந்து ராபிட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. மேல் வந்து அவைலபிளா இருக்கு, அடல்ட் கெடா மட்டும் அவைலபிளா இருக்கு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. லொகேஷன் நம்ம திருச்சி, நேரடியாக வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வேணுன்றவங்க ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா பக்கா வேலை ஆகிட்டு இருக்கு. இங்கிட்டு வேலை ஆயிடுச்சு அப்படின்னா ராபிட்லாம் இங்கிட்டு நல்லா பிரிச்சு போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கீத்து போட்டதோட பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து வலை வாங்கிட்டு வந்து கூண்டு பின்றதுக்கு உட்காந்துட்டாருங்க. அதை ஃபுல்லா கட் பண்ணி அளவு பார்த்து நம்ம எந்த சைஸ்ல கூண்டு செய்யணும் அப்படின்ட்டு அளவு பார்த்து அதை கட் பண்ணிட்டு இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலை ஆயிருக்கு என்னன்றது உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். ஆக்சுவலா இப்போ ஒரு 10 கூண்டுக்கு மேல செஞ்சுட்டாரு. இன்னொரு 7 செய்ய வேண்டியது இருக்கு. இந்த 10 கூண்டுனா 10 கூண்டு கிடையாது, ஒரு கூண்டுலயுமே வந்து ஒரு ரேக். ஏன்னா அது பார்த்தா தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்க பாத்தீங்களாங்க, வலையெல்லாம் கட் பண்ணி இருக்கு. கீழே சைடுல வைக்கிறதுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா செஞ்சு இருக்கு. ஆமா, கூண்டு எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிச்சு இடம் இல்லாம அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் 2 அடுக்கு கூண்டுங்க, ஒரு சைடு மட்டும் இல்ல, 2 அடுக்கு உள்ள மாதிரி. இங்க போயிட்டீங்கன்னா கூண்டு மட்டும் அடிச்சு வச்சிருக்கேன். இன்னும் இதுல நிறைய வேலை இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது இந்த சைடு நிறைய இருக்கு பாருங்க. இங்கிட்டு கிடைக்கிற இடத்துல ஏற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் மித்த வேலை எல்லாமே பார்க்கணும். இது போயிட்டீங்க அப்படின்னா டபுள் கூண்டு, இங்கிட்ட கூண்டு இருக்கும், அங்கிட்ட கூண்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னும் டோருக்கு ஓப்பன் கட் பண்ணணும், டோர் வைக்கணும், அப்புறம் தீனி பாக்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணணும், எடுத்து பைப் லைன் கொடுத்து ஸ்டாண்டு கொடுத்து இதை ஃபிட் பண்ணி எல்லாமே பக்கவா நுப்பாட்டணும். அந்த வேலை எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அங்க உள்ள வச்சிருக்கோம்லங்க ஃபார்ம், அதே மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணோம். எப்படியும் இன்னும் ஒரு 20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 15 நாள்ல ஃபுல்லா ரெடி பண்ணிடலாம். ஆமா, இங்க பாருங்க, கடுமையான வேலை. மேல வந்து ஃபேன், இங்க வந்து 2 டியூப் லைட், 2 ஃபேன் இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கூட செலவு பண்ணவே மாட்டாரு. காலையில சாப்பிட்டுட்டு அவரோட ஒர்க் அந்த ஃபார்மை கிளீன் பண்ணி அதுங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நேரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கூண்டு செய்யற ஒர்க்ல உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்றது தான் எந்திரிச்சு வருவாரு. இடையில ஜூஸ் தண்ணி ஏதாச்சும் வேணும்னா நாங்க தான் கொண்டு வந்து கொடுப்போம். ஃபுல்லா மாடியிலே இருந்து ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி உட்காந்து கூட்டெல்லாம் பின்னிக்கிட்டு இருந்தேன். கௌரி தான் ஏங்க கொஞ்சம் அனலா இருக்க மாதிரி செய்யறப்ப எனக்கு பாக்குறப்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி இத்தனை செஞ்சு ஒரு முடிக்க போறாரு அப்படின்னோடனே அதெல்லாம் வேலையை பார்த்தெல்லாம் மலைக்க கூடாதுப்பா, அப்படியே செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாம் செஞ்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பார்த்தா 2 நாளைக்கு ஒரு கூண்டு அப்படின்ட்டு 2 அடுக்கு கூண்டு 2 நாளைக்கு ஒரு கூண்டு வந்து செய்யறதுனா ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பாக்குறப்ப எப்படிடா இவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கூண்டு இருக்கு பாத்தீங்களா? சோ ஒரு சைடு
சைடு மட்டுமே வந்து உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி 20 அடிக்கு போடணும். 20 அடிக்கு ஒரேடியாக பின்னாமல் 10 அடியில் 2 கூண்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு 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 ரோக்கு வந்து 20 கூண்டு, இங்கிட்டு 20 அங்கிட்டு 20, மொத்தம் 40 கூண்டு இருக்கும். ஒரு இங்க பாத்தீங்களா வலையெல்லாம் கட் பண்ணி இருக்கு. இன்னொன்னு 3 தாங்க இன்னும் செய்ய வேண்டியது. ஆமா, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இந்த ஒரு 2-3 கூண்டு மட்டும்தான். ஸோ கூண்டுலாம் எங்க வச்சு வேலை பார்க்குறாங்க கௌரி? ஆமா, ஆரம்பத்தில் இங்கே தான் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சைஸா செய்யறதுனால ரூம்ல அங்க வச்சு பாருங்க. பாருங்களேன், 2 ஃபேன் இருக்குங்க. இருந்தாலும் இங்க ரொம்ப அனல் காத்தா அடிக்குது. இங்க பாருங்க, இங்கே தான் உட்காந்து வேலை பார்க்குறது. மேலே கொஞ்சம் ஃபேன் இருக்கா, இது கொஞ்சம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து வேலை பார்க்குற மாதிரி. அது இல்லாமல் ராபிட்டுக்கு தேவையான அந்த தீனி பாக்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் இது. இங்கே இருக்கு பாருங்க எல்லாம் மூட்டையில். அது அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிற நிப்பிள் வலை அங்கே ரோலாக இருக்கு பாருங்க, அதை காமிங்க. இந்த ரோலாக அப்படிதான் வலையை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்து கட் பண்ணி, இது வந்து இந்த டோருக்காக மீதி வலை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணோடனே பெயிண்ட் அடிச்சாச்சுங்க. ஏன்னா வலை பின்னிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த துரு பிடிக்கும், அந்த யூரின் இதெல்லாம் படுறதுனால. அதனால ஃபுல்லா பிரைமர் அடிச்சிருக்கேன். பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன்னா செஞ்சு முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கணும்னா கஷ்டமா இருக்கு, கையை உள்ள விட்டு அடிக்கிறப்ப. அதனால இந்த டைம் என்ன பண்ணிட்டாருன்னா வலையெல்லாம் கட் பண்ணோடனே ஃபுல்லா அந்த பெயிண்ட் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து இந்த கூண்டு இதெல்லாம் பின்னிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு வந்து இந்த தீனி பாக்ஸ், அப்புறம் வந்து நிப்புல்லாம் அதுல இருக்கு, வாட்டர் குடிக்கிற நிப்புள். அதுக்கப்புறம் பக்கத்துல இங்க பாத்தீங்களா ஒயிட் கலர்ல ஒரு ரோல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஷீட்டு. ஒரு கூண்டுக்கு இன்னொரு கூண்டுக்கு நடுவில் இந்த யூரின் புழுக்க இதெல்லாமே வந்து வலிஞ்சு போறதுக்காக அந்த ஷீட், பேனல் ஷீட். நம்மள மாதிரி ஒரு ஃபார்ம் அமைப்பு யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேரு. ஏன்னா இவர் ரொம்ப டெக்னிக்கலா பிளான் பண்ணி, நம்ம சிட்டில இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து நீட்டா குறைஞ்ச இடத்துல எப்படி நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய ஃபார்ம்ல இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கூட நீங்க புதுசா வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இது சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறைய பேர் எப்படின்னா ஷெட்டு போட்டுட்டு கீழே அப்படியே நெட்டுக்கு அப்படியே நீட்டமா போட்டிருப்பாங்க. யூரின் இதெல்லாம் வந்துச்சுன்னா தரையில விழுந்துரும், அள்ளிட்டு அப்படியே கழிவுறமே, அந்த மாதிரி அமைப்புல தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்டா போட்டிருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கு ஈஸியா இருக்கு, கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கு. சரி, அப்படியே ஃபார்முக்குள்ள போகுது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா குட்டி எல்லாம் உட்கார்ந்துருக்கு. என்னடா இப்ப எப்படா இந்த வெயில் போகும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, வெயில் தாங்க பயங்கரமான வெயில். மழை நேரத்துல கூட சளி பிடிக்காதுங்க, இந்த வெயில் டயத்துக்கு அதுங்களுக்கு எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்ப அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே சளி. மூக்க போட்டு அப்படியே 2 காலையும் வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. நாங்களும் மருந்து கொடுக்குறோம், சிறப்பு கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சளி கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது. ஆமா, ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்களேன், முயல் பாருங்க எப்படி அப்படியே இழப்பு வாங்கிட்டு இருக்குங்க பாருங்களேன். தெரியுதுங்களா எப்படி மூக்காடிட்டு இருக்குங்க பாருங்க. இங்க 2 உட்காந்துருக்கு. கொஞ்சம் காத்தடிக்குதுங்க, ஈவினிங் டைமா கொஞ்சம் நல்லா இருக்கு. பாத்தீங்களா, என்னதான் ஃபேன் போட்டாலும் இந்த வெயிலுக்கு அது ஃபேன் சுத்துறப்ப கீழே நின்னோம்னா ஹீட்டா தான் இருக்கு. என்னங்க பண்றது, நம்மளே இந்த வெயில சமாளிக்கிறது நமக்கே மனுஷங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாயிலா ஜீவனுங்க என்ன பண்ணும், அதுங்களுக்கு சொல்லவும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன நடக்குது இப்ப, ஏதோ மாற்றம் வந்துருச்சு என்ன அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியாம அதுங்க இழப்பு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு 50 தாய்மையில் வைக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைடு நம்ம ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இதுல எங்க எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கிட்டு வந்து ஒரு 30 தாய்மையில் எக்ஸ்டெண்ட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 தாய்மையில் வைக்கிற மாதிரி பிளான் பண்றோம். அது இல்லாம நம்ம குட்டியை பிரிச்சு போடுறதுக்கு செப்பரேட்டா அந்த கூண்டு அடிச்சு வச்சிருக்கோம். என்ன கௌரி, அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வேலையாகிட்டு ஒரு சில குட்டிங்களை நாங்களே நிப்பாட்டி வச்சிருக்கோங்க சேல்ஸுக்கு இல்லாம. ஏன்னா அங்க எக்ஸ்டெண்ட் பண்றப்ப எங்களுக்கும் குட்டி தேவைப்படுது, ஒரு 30 தாய்மையில் தேவைப்படுது. ஸோ அதனால வந்து வெளில எங்க வாங்குறது, அதனால அது நம்மளே நம்ம குட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதுல நல்ல குட்டியா 2-3 குட்டி பார்த்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பெருசாயிரும் அப்படின்றதுக்காண்டி நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லா பேருமே வந்து ராபிட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் அப்டேட் பண்றேன். எல்லா கூண்டெல்லாம் காலியா தான் இருக்கு பாருங்க, குட்டிலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆமா, எல்லாம் வெயிலுக்கு அப்படியே படுத்து பயங்கர ரெஸ்ட். இல்லைங்க, அதுங்களை தொல்லை பண்ண வேண்டாம். இங்க பாருங்களேன் எப்படி படுத்துருக்குன்ட்டு. அப்படி மன்னர் வருவது கூட தெரியாமல் உறக்கம் அப்படின்ற மாதிரி பாருங்க. எல்லாம் இடம் இல்லாம எல்லாம் வேற ஒரே கூண்டுல 4, 5, 7, 8 அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. தாங்க இந்த பாக்ஸ்ல கொஞ்சம் குட்டி இருக்கு. ஆமா, குட்டி பெரிய அளவுக்கு இப்போதைக்கு இருக்காது. ஆமா, விட்டுருக்கு நிறைய பத்திரமா அதுலயே வச்சு. ஒரு 5 குட்டி இருக்கு. ஏன்னா இந்த வெயிலுக்கு எதுவுமே வந்து ஒழுங்கா குட்டி போடு, ஏன்னா அதுவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்ப அது குட்டி போட்டு குட்டிங்களை பாதுகாக்கிறதுலாம் பெரிய விஷயம் பண்ணாது. ஏதோ ஒரு முயல் மட்டும் தான்
இருக்கு. மத்தபடி போயிட்டீங்க அப்படின்னா எல்லாம் போயிட்டீங்கன்னா கூண்டு அதனாலதான் இல்லாம இப்ப யாரும் குட்டி வேணும்னு கேட்டா கூட இன்னொரு 1 மாசம் கழிச்சு கால் பண்ணுங்க, கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன்னாடி புக்கிங்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். புக்கிங் பண்ணவங்க எல்லா பேத்துக்குமே கொடுத்து முடிச்சா. சின்ன கௌரி இன்ன வரைக்கும் நம்ம ஃபார்ம் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 400 மைலுக்கு மேல கொடுத்துருப்போம். அவ்வளவு ரேபிட் பக்கம் கொடுத்துருப்போம். கேட்டுட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்மகிட்ட ரேபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரெண்டாவது நமக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு அப்படின்றனால இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு யாருக்கு ரேபிட் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதான் அப்டேட். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ரேபிட் தேவைப்படுச்சு அப்படின்னா குட்டி எதுவும் இப்போதைக்கு இல்லை. நம்மள்ட்ட அடல்ட் வந்து கெடாவில் மட்டும் தான் இருக்கு. வேணும்னா நீங்க கெடா மட்டும் வாங்கிக்கலாம், வேணா இப்போதைக்கு இருக்கு. மற்றபடி யாருக்காவது மீட்டுக்கு வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் கீழே எப்பொழுது கீழே இருக்கும், நீங்க பார்த்துக்குங்க. குட்டினா இன்னும் 1 மாசம் ஆகும். எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு தான் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதாங்க நம்ம அப்டேட்டு. ஸோ ஃபார்ம் வந்து இன்னும் நம்ம பக்காவாக சொல்ல போனால் ஒரு 15 நாள் நம்மளோட ஃபார்ம் ரெடி ஆயிரும், எக்ஸ்டெண்ட் பண்ண ஃபார்மு. ஸோ அது புது பொலிவுடன் பயங்கரமாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் காமிக்கிறேன். ஓகேங்க, அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.